மகாபெரிவாச்சரணம். திருப்பாவை பாசுரம். இன்றைய பாசுரம் கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து என்று ஆரம்பிக்கிறாள் கோதை. சரி, நமக்கு என்னென்ன சந்தேகங்களை பார்க்கலாமா? இதில் அவள் யாரை அழைக்கிறாள்? ஏனென்றால் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு பெண்ணுக்கு அவள் பெயர் வைக்கிறாளே, அதை பார்க்க பார்க்க நமக்கு என்னமோ ஒரு ஆர்வம். அடுத்த பாசுரத்தில் அவள் யாரை அழைப்பாள், என்ன பெயர் சொல்லி அழைப்பாள் என்று நமக்கே ஒரு குதூகலம். ஏதோ நாமும் அவளோடு சேர்ந்து அந்த தோழியை அழைத்தது போல அத்தனை ஒரு உற்சாகம். சரி, யாரை அவள் அழைக்கிறாள், என்ன பெயர் சொல்லி என்றால் கோவலர் தம் பொற்கொடியே என்று அழகாக அழைக்கிறாள். இதுவரைக்கும் இடையர்களை சொன்னவள் அப்படிப்பட்ட சிறந்த இடையராக இருக்கக்கூடிய அவனுடைய சிறந்த மகளாக நீ இருக்கிறாய். கோவலர் என்பவர் யார் என்றால் இடையர். பொற்கொடியே என்றால் சிறந்த குமாரத்தி. அதாவது கோவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோ இடையர்ல இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய சிறந்த குமாரத்தியாக இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது. அப்ப இதுல அந்த விழுந்ததற்கு அடையாளம் சொன்னாளா என்று ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இல்லை, இதுல விழுந்ததற்கான அடையாளத்தை அவள் சொல்லவில்லை. ஏனென்றால் உள்ளே இருப்பவள் கேட்பாள் இல்லையா? இல்லை, நீ போய் சொல்கிறாய், விடியவில்லை என்று அவள் சொல்லும் பொழுதுதான் இவள் விழுந்ததற்கான அடையாளத்தை சொல்வாள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாள் என்றால், இடையர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய வம்சத்தின் பெருமைகளை சொல்லுகிறார். ஏனென்றால் அது என்னவே முடியாத அற்புதமான ஒரு குலம் அல்லவா? அந்த குலத்தில் பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அடுத்து ஒரு சந்தேகம், நமக்கு பெரிய சந்தேகம். சரி, ஆண்டாள் கிருஷ்ணனின் பக்தை, அவளுடைய தோழிகளும் அந்த பக்தை தான். அப்படி இருக்கும் பொழுது இவள் விழித்திருக்கிறாள், உள்ளே இருப்பவள் எப்படி தூங்குகிறாள், அவள் எப்படி பக்தையாவாள் என்று மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு தோன்றும் இல்லையா? இதற்கு அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது 2 விதமான அஸ்திரங்கள் பகவான் வைத்திருப்பாராம். ஒன்று மோகன அஸ்திரம், ஒன்று ஜும்பனா அஸ்திரம் சொல்றது. இந்த மோகன அஸ்திரத்தை தொடுத்து விட்டால் அவருடைய நாமத்தை கேட்டு கேட்டு அப்படியே மயங்கி கொண்டிருப்பார்களாம் அந்த கிருஷ்ண அனுபவத்தில். அந்த அனுபவம் தான் உள்ளே இருக்கக்கூடிய தோழிக்கு. சரி, ஆண்டாள் மட்டும் ஏன் இப்படி சதா சர்வ காலமும் இங்கே போகலாம் அங்கே போகலாம், இப்படி செய்யலாம் அப்படி பாடலாம் இப்படி அப்படின்னு அவள் துடித்து கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த அஸ்திரம் தான் ஜும்பனா அஸ்திரம். இந்த ஜும்பனா அஸ்திரம் என்றால் இப்படித்தான் துடிதுடிப்பாக ஏதாவது அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இருப்பார்களாம். அப்படித்தான் இங்கு ஆண்டாள் இருக்கிறார். இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் தேங்கியது. என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணும் பக்தை தான், வெளியே நிற்கும் ஆண்டாலும் பக்தை தான். ஆனால் பகவானுடைய தாக்கம் மட்டும் வெவ்வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது செற்றார் திரளழிய என்று சொல்கிறார்கள். செற்றார் என்றால் விரோதிகள் என்று சொல்கிறோம். அப்போ ஒரு சந்தேகம், இடையர்களாக இருக்கிறார்களே இவர்கள் கிருஷ்ணனின் அனுபவத்தில் இருக்கிறார்கள், ஒரு பக்தனாக இருப்பவனுக்கு எங்கிருந்து எதிரிகள் வருவார்கள்? இது மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அது உண்மைதானே. ஒரு பக்தனாக இருப்பவனுக்கு பார்க்கும் பொருள் எல்லாம், பார்ப்பவர்கள் எல்லாமே அந்த பெருமாளாகத்தானே தெரிவார். அப்புறம் எப்படி எதிரிகள் ஆனார்கள் என்றால் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். என்ன அப்படின்னா, யார் இங்கு எதிரிகள் ஆகிறார்கள் என்றால், இந்த பகவானை யாராவது நிந்தித்தால், அவனை குறை கூறினால், அவனை இல்லை என்று சொன்னார், அவனுக்கு யாராவது தீங்கிழைத்தால், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிக்கிட்டே போறாங்க. அவர்கள் அனைவரும் இவர்களுக்கு எதிரியாக மாறுகிறார்கள். அதனால தான் செற்றா சொல்லிட்டு திரள் அழிய, அவர்களுடைய வலிமை அழிந்து போகும்படி சென்று செய்யும், வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறது கிடையாது. எதிரின்னு தெரிந்து விட்டால் கோட்டைக்கு சென்று யுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் ஒருவர் அந்த பகவானை நிந்தித்தாலும் உடனே சென்று அவர்களோடு யுத்தம் செய்வதுன்னு எண்ணம், வாக்குவாதம் செய்வது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு புரிய வைப்பது, அவர்களையும் இந்த பக்தி மார்க்கத்தில் கொண்டு வருவது. சரி, அப்புறமா குற்றம் ஒன்று இல்லாது. இங்க குற்றம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே நமக்கு புரியல. இவங்க கிட்ட என்ன குற்றம் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா?
தர்ம சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. யுத்த களம் அப்படின்னு வந்துச்சு. நம்ம யுத்த களம் சொன்னோன்னு நமக்கு ஞாபகம் வருது மகாபாரத யுத்த களம். அந்த யுத்த களத்தில் குருக்ஷேத்திரத்தில் ஒவ்வொருவராக அந்த யுத்தம் செய்யும் பொழுது எதையெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியதை அவர்கள் செய்யவில்லை என்று நமக்கு கண்முன் தோன்றுமே, அது எல்லாம் தான். அப்ப புறம் முதுகிடுதல் கிடையாது இவர்களிடம். அந்த புறமுதுகிட்டு ஓடுவது அப்படிங்கிறதே கிடையாது. எதிரியோடு யுத்தம் செய்வது, அப்படியே செய்து மடிவது, அது ஒன்றுதான் அவருக்கு தெரியும். அடுத்தது, ஆயுதம் இல்லாதவர்கள் மேல் பிரகாரம் செய்வது கிடையாது. இப்பொழுது நமக்கு யாருடைய ஞாபகம் வரும்? அர்ஜுனனுடைய மகன். அவனுக்கு என்ன நடந்தது? அபிமன்யுக்கு அவன் அங்கே ஆயுதம் இல்லாமல் இருந்தாலும் அத்தனை பேரும் அவனை என்ன செய்தார்கள் என்று இப்பொழுது நினைத்தாலும் நெஞ்சம் பதைக்கிறது இல்லையா. அந்த குற்றம் இவர்களிடம் கிடையாது. ஆக மொத்தமா சொல்லணும் அப்படின்னா தர்மத்தின்படி யுத்தம் செய்பவர்கள். அதனால இவங்க கிட்ட குற்றம் ஒன்று இல்லாதவர்கள். அதற்கப்புறமாக பொற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இங்கே கொடி என்று சொன்னார்கள்? ஏன்னா பெண் என்று சொல்வதற்காக வேறு வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். பொற்கொடி அப்படின்னா, கொடினா என்னங்க பண்ணும்? அதனால் தனியாக வாழ முடியாது. எதையாவது ஒரு கொடி அப்படின்னு சொல்றது என்ன சொல்லும்? ஒரு கொழுகம்பை பற்றி கொள்ளும் இல்லையா. அப்படித்தான் இவர்களால் தனியாக வாழ முடியாது. அந்த கண்ணனை பற்றித்தான் வாழ்வார்கள். அடுத்தது செற்றார் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமான, இந்த கொடியாக இருப்பவள் எப்படி இருக்கிறாள் என்றால் புற்றரவல்குள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புனமயிலே போதர. இந்த புற்று அரவுன்னா பாம்பு அப்படின்னு தெரியும். இந்த புற்றுக்குள் பாம்பு செல்லும் பொழுது தன் உடலை ஒடுக்கி கொண்டு செல்லுமா. அப்படி ஒடுக்கி கொண்டு சொல்லும் பொழுது எவ்வளவு குறுகியதாக இருக்கும் இல்லையா. அந்த அளவுக்குத்தான் இவர்களுடைய இடுப்பு இருக்குமா கொடியாக இருப்பவளுடைய. புனமயிலே, அதாவது மயில் போன்ற கூந்தலை உடையவள்னு சொல்றாங்க. ஆக இத்தனை சந்தேகங்களுக்கும் அழகாக நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது சிற்றாதே பேசாதேன்னு ஒன்று சொன்னாங்களே, அது என்னது? சிற்றாதே பேசாதே செல்வ பெண்றாற்றினே அப்படின்னு சொல்றது. சிற்றாதே ஏசாதேன்னா சிற்றுவது அப்படின்னா, இப்ப இவ்வளவு தூரம் ஆண்டாள் சொல்லிக்கிட்டே இருக்காளே, கேட்கிறாளே, உள்ள இருந்து ஆமா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு அசைஞ்சு படுத்தால் அசைஞ்சால ஒண்ணுமே கிடையாதே. அப்ப அந்த அசைவது கூட கிடையாது அப்படிங்கிறது தான் சுற்றுவது அப்படின்னு. அதைத்தான் சொல்லக்கூடிய வாக்கியங்களாக இந்த பாடலில், இந்த பாசுரங்களில் நாம் பார்க்கிறோம். மகா பெரியவா சரணம்.